இன்றைய தலைப்பு தேவன் பாகம் 2. ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, வேதம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கும் தேவனே, உண்மை மென்மேலும் அறிந்து கொள்ளும் வல்லமையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். எல்லா தேவர்களை பார்க்கும் பெரிய தேவனே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். 2 நாளாகும் 14:11. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். இசைக்கியா ஜனங்களை நோக்கி, அசிரிய ராஜாவோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். 2 நாளாகவும் 32:8. எஸ்ராவின் உதவியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுகையில், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எஸ்ரா 3:11. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவரும் அல்லவே. யோபு 23:14. தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுபவமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. தேவன் தனிமானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். சங்கீதம் 68:6. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீர் ஆக. சங்கீதம் 143:10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கி 11:9. வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்புடைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஏசாயா 40:28. நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 45:5. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். ஏசாயா 52:12. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்கிறார். ஏசாயா 66:9.
நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:23. சத்துருக்களின் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களின் எண்ணிக்கையோ வல்லமையோ எண்ணாமல் கர்த்தராகி தேவனையே சார்ந்து கொண்டு அவரையே மட்டும் விசுவாசித்தால் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான வெற்றியை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்தி அவர் மேல் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் எப்போதும் செய்வோம். ஆனால் அவருடைய செம்மையான ஆவி நம்மை நித்திய வழியிலே நடத்தும். இந்த காலத்தில் வாலிபர்கள் தங்களுக்கு பிரியமான வழியிலே நடந்து கண்ணின் காட்சிகளில் திருப்தி அடைகிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் தங்கள் செய்கைகள் நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று உணராதிருக்கிறார்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகராக இருக்க வேண்டும். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் அவரே தேவன், பிரசவிக்க பண்ணுகிறவரும் அவரே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அர்ப்பணம். நம் பிதாவுக்கு பிரியமான சிறு மந்தை.